மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா எப்போ துவங்குது, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு, வாங்க பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. சித்திரையில சுட்டரிக்கிற கத்திரி வெயிலையே கலங்க வைக்கும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமா கொண்டாடப்படுற விழா தான் மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழா. இது ஒரு கோவில் திருவிழாவாக இருந்தாலும் மதுரை மட்டும் இல்லாம சுற்றி உள்ள மாவட்டங்களையும் வெகு விமர்சையா கொண்டாடப்படுற விழாவா சித்திரை திருவிழா அமைந்திருக்கிறது வழக்கம். இறைவனே பக்தர்களை தேடி வரும் உன்னத விழாவாக இந்த விழா பக்தர்களால் பார்க்கப்படுதுங்க. சித்திரை மாதம் நாளே அனைவருக்குமே நினைவிற்கு வர்றது மதுரை சித்திரை திருவிழா தான். உலகத்தோடு மிகப்பெரிய அம்மன் கோவிலாகவும் 51 சக்தி பீடங்கள்ல ஒன்னாகவும் மிகப்பெரிய பழமையான சிவாலயங்கள்ல ஒன்னாகவும் கருதப்படுற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடத்தின் அனைத்து மாதங்களுமே திருவிழா நடைபெறும். வருடத்தின் 365 நாட்களும் உற்சவம் காணும் மிக சில கோவில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒண்ணுங்க. இங்கு எத்தனை விழாக்கள் உற்சவங்கள் நடைபெற்றாலும் வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது. சைவ வைணவ ஒற்றுமையை போற்றும் விதமாக மதுரை சித்திரை திருவிழாவின் முதல் 10 நாட்கள் வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலும், அடுத்த 10 நாட்கள் வைகை ஆற்றின் வடகரையில் உள்ள அழகர் மலை அழகர் கோவில் என பல பெயர்களால் அழைக்கப்படும் திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலும் நடைபெறும். கிட்டத்தட்ட 20 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் கருதப்படும். இந்த வருடம் மதுரை சித்திரை திருவிழா எப்போது துவங்கி எப்போது நிறைவடைகிறது என்பதை இப்போது நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்ற நாள் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி கோலாகலமான கொடியேற்றத்துடன் துவங்கியிருக்கு. ஏப்ரல் 19 முதல் நாள் கற்பக விருட்சம் சிம்ம வாகனம். ஏப்ரல் 20 நாள் 2 பூத வாகனம் அன்ன வாகனம். ஏப்ரல் 21 3ஆம் நாள் கைலாச பர்வதம் காமதேனு வாகனம். ஏப்ரல் 22 4வது நாள் தங்க பல்லக்கு. ஏப்ரல் 23 5ஆம் நாள் தங்க குதிரை வாகனம் வேடர்பாரி லீலை. ஏப்ரல் 24 6வது நாள் தங்க ரிஷபம் வெள்ளி ரிஷபம். ஏப்ரல் 25 7வது நாள் நந்திகேஸ்வரர் யாழி வாகனம். ஏப்ரல் 26 8வது நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம் வெள்ளி சிம்மாசன உலா. ஏப்ரல் 27 9ஆம் நாள் மீனாட்சி திக்விஜயம் இந்திர விமான உலா. ஏப்ரல் 28வது நாள் 10வது நாள் அப்படின்னு சொல்லலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் யானை வாகனம் புஷ்ப பல்லக்கு. நாளை மறுநாள் தான் பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்க இருக்கு. யானை வாகனம் புஷ்ப பல்லக்குல உலா வருவாங்க. ஏப்ரல் 29 11வது நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு தேரோட்டம் காத்திருக்கு. ஏப்ரல் 29 11வது நாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் தங்க பல்லக்கு மதுரைக்கு புறப்படும். ஏப்ரல் 30 12வது நாள் கள்ளழகர் எதிர் சேவை. மே 1 13ஆம் நாள் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளல். மே 2 14வது நாள் தசாவதாரம் திருக்கோலம். மே 4 16வது நாள் புஷ்ப பல்லக்கில் கள்ளழகர் திருமாலிருஞ்சோலை புறப்பாடு. மே 5 17வது நாள் கள்ளழகர் திருமாலிருஞ்சோலை சேருதல். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 26ஆம் தேதியான இன்றைய தினம் 8வது நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம் மற்றும் வெள்ளி சிம்ஹாசன விழா இன்று நடக்க இருக்கு. சரிங்க சொந்தங்களே, மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் முடிந்து கள்ளழகர் ஆட்சியில் இறங்கக்கூடிய அந்த ஒரு வைபவத்தை காண எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்போம். போன வருஷம் நல்லபடியான நடந்தது இல்லையா? எந்த பட்டாடியை உடுத்தி ஆட்சியில் எழுந்தருள போறாங்க இறங்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதற்கேற்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தொடர்ந்து நம்ம இந்த சித்திரை திருவிழா பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுப்போம். மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் வைபவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.